எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சிலருக்கு வீட்டில் பள்ளி இருந்தால் நல்லது, சித்தர்களுடைய வருகைன்னு சொல்லுவாங்க. சிலர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாமா வரக்கூடாது சார்? பல்லி, நத்தை, பூரான், கற்பாம்பூச்சி இதெல்லாம் ஒரு மண்ணில் இருக்கணும். எறும்பு அதுதான் உயிர் சத்து மண், இல்லைன்னா மலட்டு மண். வீடு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க 6 மணிக்கு மேலே பெருக்கி அள்ளி போடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு 8 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் சார் க்ளீனிங்கே பண்ணுறோம். திருகாணியோ மூக்குத்தியோ ஏதோ பெருகி இறுகி தள்ளிட்டாங்கன்னா ஏன் இப்போ இவ்வளோ வெளிச்சத்துலேயே பெருகி தள்ளிட்டு குப்பை தொட்டிலிருந்து எடுத்து நகை நட்டு துப்புர தொழிலாளிக்கு பாராட்டுறோம். இருள் படிந்த ஊரில் பெருக்கும் போது ஏதாவது தவறு விட்ட பொருள் போய்டுன்றதுக்கு அது ஒரு காரணம். அரிசியை தொடச்சி எடுத்துட்டு போய் மூட்டை போய் வாங்காதீங்க. அப்போ அரிசியோட கொட்டி வைக்கிறோம்ல, அரிசி இது அந்த அரிசி பானை அது ரெகுலராக பார்த்துக்கணும். அரிசி எக்காரணத்தை கொண்டு தொடச்சிட்டு போய் வாங்காதீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உதிரம் குட்டுதல் இது மிகப்பெரிய ஒரு சைக்கிளிங். கரெக்டாக வரணும், கரெக்டாக போகணும். சில பெண்களுக்கு உதிரம் அபிரிதமாக போயிடும், வரவும் வராது, வந்துட்டா நிற்காது. பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் இதெல்லாம் மரபணு, இது உணவு பழக்கம், இதெல்லாம் இருக்குது, பல பிரச்சனை. ஆனால் எதையுமே எல்லாத்துக்கும் ஒரு இறைவன் இருக்கான் நம்ம ஊரில், அதுதான் ஒரு சிறப்பு. யாருக்கு அதிகமான புத்துநோய் எங்கெங்க வருது அப்படின்னு பார்த்தா, எங்கே புத்துநோயாக வரக்கூடாதுன்ற ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். புத்துநோய் வரக்கூடாதுன்னா மஞ்சளை குழம்புல போடுறான் மஞ்சளை. ஆனால் அந்த மஞ்சள் மாநகரத்தில் தான் புத்துநோய் அதிகமாக இருக்குது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எனக்கு வாஸ்து பற்றி கேட்கும்பொழுது இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கேட்கணும் சார். எல்லார் வீட்லேயுமே இப்போ ரொம்ப சுத்தம் பார்க்குறாங்க. சுத்தம்ன்றது பார்க்கணும் தான், இல்லை நான் சொல்லவே மாட்டேன். சில பேருக்கு அது ஒரு நோயாகவே இருக்குது. ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்த இடத்துல ப்ராப்பராக வைக்கணும், இல்லைனா அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது அடிக்கடி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் எங்களுடைய வீட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நைட்டு நம்ம உணவு சாப்பிட்டுட்டு தட்டுக்கள், நம்ம சாப்பிட்ட தட்டை மட்டும்தான் கழுவி வைக்கணும், எல்லாத்தையுமே வழித்து குப்பையில் போட்டுட்டு கழுவி வச்சிடக்கூடாது. ஏன்னா நைட்டு நம்ம முன்னோர்கள் வருவாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நைட்டாக சர்வெண்ட் வராங்க, எல்லாத்தையும் அள்ளி குப்பையில் போட்டுறாங்க, க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் கிச்சனுக்குள்ளே போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. இது 2 விதமாக இருக்குது சார், முரணாக இருக்குது. பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, பண்ணலான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த வளவள குழவை நம்மக்கிட்ட கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், முன்னோர்கள் விஷயத்த நம்ம எதையுமே துச்சமாக வச்சு தூக்கி போடக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்தே பதில் சொல்கிறேன். ஏன் அதை கழுவி கவுத்துறாத, அருமையான வார்த்தை இது, அருமையான வார்த்தை. கழுவி கவுத்துறாத, நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு கழுவி எல்லாத்தையும் வச்சிடாது. மிகப்பெரிய தப்பு. ஒரு பருக்கை அன்னத்தையாவது தண்ணி ஊற்றி வெய். அந்த பரந்தாமன் பசியாரட்டலாம். உங்கள் மாமா குடியாத்தத்திலேருந்து அந்த காலத்தில் வராருன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்தில் பஸ்ஸை பிடிச்சிட்டு வரார், நைட்டு நேரம் ஆகிடும். அப்போ எந்த ஹோட்டல் இருந்தது, எந்த வண்டி இது, எதுவுமே இருக்காது. அந்த சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு வெங்காயத்தை வச்சு கூட சாப்பிடுவார், ஊறுக்காய் வச்சு கூட சாப்பிடுவார். அன்னம் என்று இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் எப்போ வருவாங்க போவாங்கன்னு சொல்ல முடியாது. இது உண்மை. உறவினர்கள் வந்து போன காலகட்டம் அந்த மாதிரி எதையுமே வைக்கக்கூடாது. சரி, ஆன்மீக ரீதியாக பார்த்தா ஒரு பருக்கியாவது வைக்கணும். இந்த கழுவி வச்சுடுங்க, மகாலட்சுமி சிங்கில் போட்டு வைக்காதீங்க பாத்திரத்தை. இப்போ சொல்கிறீங்க, இப்போ இதெல்லாம் சாத்தியமா? எதையுமே அட்வான்ஸாக போயிட்டுருக்குது. ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே டிஜிட்டல் போகுது. 1100 வச்சுருந்தோம், 66 வச்சுருந்தோம் நம்ம சொல்கிறோம்ல. அப்போது கணவன் மனைவி இருபாலருமே வேலைக்கு செல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அது இல்லாமல் ஷிஃப்டட் முறை, ஒருத்தருக்கு காலையில் இருக்கும். அப்போ இந்த பாத்திரம்லாம் ஏதோ ஒன்று, இப்போ ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, ஸ்விக்கியில் வர்றது, அது ஒரு பக்கம். இந்த பாத்திரத்தை நீங்கள் சொல்கிறத வேணால் சுத்தமாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நைட்டோட நைட்டு எல்லா பாத்திரமும் விழ பாத்திரத்தை சர்வெண்ட் மெட்னு ஒன்று வச்சுருப்பாங்களா இல்லையா? அவங்களுக்கு வேலை எல்லாத்துக்கு உழ வைக்கிறீங்களா? அவங்க இதை நம்பி வேலைக்கு வராங்க, பெருக்குறாங்க, பாத்திரத்தை அவங்க கழுவ போகிறாங்க, காலையில் கழுவ போகிறாங்க, இரவு இருக்க போது தேவையான பாத்திரத்தை யூஸ் பண்ண பாத்திரம். நீங்கள் சொன்ன மாதிரி
அந்த தட்டு இருக்கு பாருங்க, நம்ம சாப்பிட்ற தட்டு இருக்குல்ல, அதை எப்பவும் சரி எந்த வேலையில் சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிட்ற தட்டை கையோட கையை கழுவி வைக்கிறதா முறை. அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாம்பார் வச்ச பாத்திரம், சாப்பாடு வச்சது எல்லாத்தையும் கழுவணும்ல, அதெல்லாம் சிங்கில் வச்சுக்கோங்க. இந்த தட்டை மட்டும் கழுவி வைங்க. யூஸ் பண்ணுற கிளாஸை கழுவி வச்சுக்கோங்க. மீதெல்லாம் இருக்கட்டும். காலையில் வந்து அவங்க வந்து வாஷ் பண்ண போகிறாங்க. இதில் எந்த மகாலட்சுமி வந்து எதில் இதாக போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. 3 நாள் 2 நாள் அப்படியே போட்டு வைக்காதீங்க. மறாவது நாள் காலையில் 6 மணிக்கு வரப்போகிறாங்க, அந்த அம்மா வந்தால் கழுவ போகிறாங்க. இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. மிச்சம் மீதி இருக்கிற பொருளை தண்ணி ஊற்றி வைங்க. கண்டிப்பாக வைக்கணும். ஒரு பிடி சாதமாவது வைக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் கேட்ட விஷயத்தில், இந்த அன்னபூர்ணி விஷயத்தில் அரிசியை வந்து தொடச்சி எடுத்துகிட்டு போய் மூட்டை போய் வாங்காதீங்க. எப்பவுமே வீட்டில் இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கள் குருநாதர் நெல்லை வசந்தன் தொடர்ந்து சொல்லக்கூடிய, இங்கே இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் பார்த்துட்ருப்பாங்க. அவரோட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லலாம், அரிசியும் துணியும் எக்காரணத்தை கொண்டு குறைக்காத. பீரோவில் துணி இருந்துக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்லுவார், அரிசியை பாதியில் இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கோ, தொடச்சிட்டு போ வாங்காத. அவர் சொல்லக்கூடிய விஷயம் இது, ரெகுலராக சொல்லுவார். அப்போ அரிசியோட கொட்டி வைக்கிறோம்ல, அரிசி இது, அந்த அரிசி பானை, அது ரெகுலராக பார்த்துக்கணும். அரிசி எக்காரணத்தை கொண்டு தொடச்சிட்டு போய் வாங்காதீங்க. இந்த பாத்திரத்தை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சாதம் இருந்ததுன்னா வைங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மிச்சம் மீதியே நிறைய ஆயிடுச்சுன்னா, இப்போலாம் அப்படியே கண் எதிர, இன்றைக்கி 1 கிலோ எவ்வளோ விற்குது? 70 ரூபா 75 ரூபா ஆகிப்போச்சு. பொன்னி அரிசி, அந்த அரிசி சிவாஜி பிராண்டே ஏதோ ஆகிடுச்சு. யோசிக்கிறதே கிடையாது. அதுக்குள்ளே சாதம் இருக்கும், இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு போகிற காலம் போய், சாதம் வடிச்சாச்சுன்னு சொன்னால் கூட அது பாட்டு கிடக்கட்டும். நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அந்த சாதத்தை மரம் சாப்பிட்றாங்களா? இல்லை, அப்படியே எடுத்து கொட்டுறாங்க. விவசாயியோட இது ஒரு பக்கம், பொருள் வீணாக்குறது ஒரு பக்கம். இதுதான் தோஷம். எங்கே தோஷம்? இதை தான் தோஷம். உணவை நீங்கள் எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க. இதே அந்த காலத்தில் இருக்கிறவங்க மாமியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பருக்கை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே அதை புழிஞ்சு என்ன பண்ணுவாங்க, வத்தல் போட்டு வச்சுருவாங்க. அந்த வத்தலில் எவ்வளோ ஒரு விட்டமின் டி கிடைக்குது பாருங்கள். இப்போ நம்ம விட்டமின் டியை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா, அவங்க எங்கே போடுவாங்க? ஓப்பன் டெரஸ் வெயிலில் தான் காய வைப்பாங்க, ஒரு துணியை போட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி வந்துடும். வத்தலாக்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதையும் என்ன பண்ணிட்டாங்க, எண்ணெயில் பொரிச்சதா? நீங்கள் வந்து கண்டதெல்லாம் தின்னுவீங்களா? எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் தின்னுவீங்களா? இந்த வத்தலை சாப்பிட்டா எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடாத. ஏண்டா, ஒழுங்காக சாப்பிட்டு இருந்தது எல்லாத்தையுமே மாற்றிட்டீங்களே. இது மாதிரி நிறைய பேசிகிட்டே போகலாம். நிச்சயமா சார். சார், அதே மாதிரி வீடு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க 6 மணிக்கு மேலே பெருக்கி அள்ளி போடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு 8 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் சார் க்ளீனிங்கே பண்ணுறோம். ஈவினிங் வந்து இந்த கேள்விக்கு என்னோட இது வந்து, இரவு பெருக்கிறது ஏன் சொன்னாங்க? அது ஒரு மூட நம்பிக்கையா ஆன்மீகம்னா, இரவு வந்து அப்போ வெளிச்சம் பற்றாக்குறை, விளக்கு இருக்காது. அப்போ பெருக்கும்போது ஏதாவது நம்மளோட பொருட்கள் விழுந்துடும். ஒன்றும் இல்லை, திருகாணியோ மூக்குத்தியோ ஏதோ வந்து பெருகி தள்ளிட்டாங்கன்னா ஏன் இப்போ இவ்வளோ வெளிச்சத்துலேயே பெருகி தள்ளிட்டு குப்பை தொட்டிலேருந்து எடுத்து நகை நட்டு துப்புர தொழிலாளிக்கு பாராட்டுறோம். அந்த பெண்ணுக்கு எந்த ஆசையும் இல்லை. 18 பவுனு 40 பவுனெல்லாம் குப்பை தொட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போது இருள் படிந்த இதில் பெருக்கும்போது ஏதாவது தவறு விட்ட பொருள் போய்டுன்றதுக்கு அது ஒரு காரணம். அதனால தான் இரவு நேரத்தில் பெருக்காதீங்க, பகலில் பெருக்குது. இப்போ நீங்கள் பெருக்கிறத ஒன்று கேட்டோன்னு நம்ம இது பாருங்கள் எங்கே வேலை செய்யுது. தொடப்பத்தை எங்கே வைப்பது? இந்த கேள்வி பேருக்கு இருக்கும் சார் சந்தேகம், எப்படி வைப்பது? அடுத்த ஒரு கேள்வி. நம்ம கொஸ்டின் நிறையா இருக்கும். அது பேர் தூரிகை. அந்த தூரிகையை அது எங்கே பெருக்கணும், எப்படி வைக்கணும்? தொடப்பக்கட்டை போது பாருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த தொடப்பத்துக்கு ஒரு கடவுள் இருக்கார், அந்த தேவதை இருக்குது. எங்கே இருக்கு? மிகப்பெரிய அந்த தேவதை இருக்குது, அஸ்ஸாமில் இருக்குது. தூரிகைக்குன்னு ஒரு கடவுள். அந்த அம்மா தொடப்பம் வச்சுருப்பாங்க, முறம் வச்சுருப்பாங்க. காமிக்கியா. அந்த கோயிலோட தத்துவம் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும். பிரபல நடிகைகள்லாம் போகிறாங்க. அப்போ போனவனை தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செய்தி வரும். இல்லைன்னா அந்த கோயிலை பற்றியே நமக்கு தெரியாது. இது இப்போ அந்த கோயிலில் இருக்கிறது யார், அந்த கோயிலோட விசேஷம் என்ன, இந்த தொடப்பத்தை சம்மந்தமாக நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். அந்த சக்தி பீடம், சக்தி பீடத்தில்
51 52 51 சக்தி 51 சக்தி பீடத்தில் அது முக்கியமான சக்தி பீடம். சக்தி பீடம். இந்த உடல் உறுப்புகளில் ஒரு பாகம் வந்து விழுந்ததை வச்சு அங்கே போகிறாங்க. இது ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ஏன் போகிறாங்க, ஆன்மீக ரீதியாக அதை நான் பார்க்குறேன், மருத்துவ ரீதியாகவும் பார்க்குறேன். இதை நான் எடுத்தேன் அந்த விஷயத்தை பாருங்கள், எப்படியோ போயிட்டு எப்படியோ வருது பாருங்கள். அந்த கோயிலில் வந்து இந்த பெண்களுக்கு பார்த்திங்களா உதிரம் கொட்டுதல், இது மிகப்பெரிய ஒரு சைக்கிளிங். கரெக்டாக வரணும், கரெக்டாக போகணும். சில பெண்களுக்கு உதிரம் வந்து அபிரிதமாக போயிடும், வரவும் வராது, வந்துட்டா நிற்காது. பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் இதெல்லாம் வந்து மரபணு, இது உணவு பழக்கம், இதெல்லாம் இருக்குது, பல பிரச்சனை. ஆனால் எதையுமே எல்லாத்துக்கும் ஒரு இறைவன் இருக்கான் நம்ம ஊரில், அதுதான் ஒரு சிறப்பு. எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனியாக வச்சிருக்கான், எல்லா பிரச்சனையும் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ப்ரைவேட் பார்ட் சொல்லக்கூடிய, ப்ரைவேட் பார்ட் தான் சொல்கிறோம், யோனி ப்ரைவேட் பார்ட்டில் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் வரும்போது அந்த கடவுளை வழிபடும் போது இது நிவர்த்தி ஆகுது. இது வடநாட்டில் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நான் இந்த விஷயத்துல இன்னும் ஆய்வு பண்ணேன். நான் இந்த விஷயத்தை ரொம்ப ஆய்வு பண்ணி டீப்பாக போனேன். இந்த உதிரம் கொட்டுறது விஷயத்தையும் எடுத்தேன். நம்ம ஊரில் இதில் அப்படியே போய் எடுக்கும்போது இது எந்த ஏரியாவில் இது அதிகமாக நடக்குது, என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு ஏரியாவிலும் இந்த மாதிரி இருக்குது. குழந்தை பிறக்கும் போதே இதயத்தில் ஓட்டையாக இருந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்ட்டில் வந்து ஹோல் இதுன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் சார். கமலுடைய படத்தில் கூட காமெடியாக ஒரு மேசேஜ். அது ஏன் எந்த ஏரியாவில் எடுத்தேன் நான். இதுவும் ஒரு வாஸ்து ஆராய்ச்சி எடுத்தேன். இந்த உதிரம் கொட்டுறது வந்து பெண்கள் இருக்குது, சில விஷயம் பேச முடியாது, சொல்லவும் முடியாது. அவங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் பல்லெல்லாம் கரையாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இந்த வாஸ்து ரீதியாகவே. இந்த புவியியல் அமைப்பில் இந்த இந்த இடம் மட்டும் வீங்கின மாதிரியே இருக்கும். ஏன் அது இந்த பல்லு கரையாக இருக்குது? அந்தந்த இடத்தோட தன்மை கிறிஸ்டல். இங்கே எல்லாமே மண் சம்மந்தப்பட்ட தண்ணி குடிக்கிறான் பாருங்க. அவன் ஒரு ஏரியா இருக்குது, தருமபுரி பகுதி, கிருஷ்ணகிரி பகுதி, மேட்டூர், ஈரோடு, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். யாருக்கு அதிகமான புத்துநோய் எங்கெங்கே வருது அப்படின்னு பார்த்தா, எங்கே புத்துநோயாக வரக்கூடாதுன்ற இடத்த ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். புற்றுநோய் வரக்கூடாது தான் மஞ்சளை வந்து குழம்புல போடுறான், சாம்பாரில். எப்படி கண்டுபிடிச்சான் தமிழை? மஞ்சளை. ஆனால் அந்த மஞ்சள் மாநகரத்தில் தான் புத்துநோய் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆய்வு. இது எடுத்திருக்கேன், அதிர்ச்சியாக இருக்குது. இந்த உதிரம் சம்மந்தப்பட்ட இடம் எங்கே வருது தெரியுங்களா? என்னடா அங்கே தான் வருமா? இல்லை, குறிப்பாக அங்கே அதிகமாக இருக்குது. நான் எடுத்த விஷயம் இதெல்லாம் அறிவியல் ரீதியாக மருத்துவ குறிப்பு இல்லை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர்லேருந்து அந்த பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த ஹோல் இருக்குல்ல, இது எங்கே வருது தெரியுமா? என்னடா இதெல்லாம் ஒரு கணக்கான டேட்டா பேஸ், எல்லாமே டேட்டா பேஸ் உள்ளது. இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் அப்படி போயிட்டிங்கன்னா பட்டுக்கோட்டை, நெடுவாக்கோட்டை, இந்த மாதிரி வில்லேஜ் நிறையா இருக்கும். இந்த ஏரியாவில் பிறகுற குழந்தை இப்போ ஒரு 10 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கல, அங்கே ஒரு 5-6 குழந்தை இருக்குது. அது ரொம்ப ரேர் தான். ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இது எங்கடா அதிகமாக இருக்குன்னா இங்கே மாதிரி இருக்குது. ஏன் அது? அப்போ அந்த அமைப்பு என்ன வாஸ்து ரீதியாக அந்த இடத்துல பூமியிலேருந்து கிறிஸ்டல் இதை வந்து ஆய்வு பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஏன் எனக்கு இதெல்லாம் தோணுச்சுன்னா, நமக்கு மேலே தாத்தாலாம் இருக்கானுங்க, குவாலிட்டி கண்ட்ரோலர் ஆஃபீஸர்ஸ்லாம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு வாட்டர் டிவைனர் வச்சிங்க, வாட்டரை செக் பண்ணுங்க அப்படின்வாங்க. கிங் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஆமாம் சார். அங்கே எடுத்துகிட்டு போகிற ஒரு 5 லிட்டர் எடுத்துன்னு போவேன். நான் தான் சொல்கிறேன், 25-30 வருஷம் சின்ன வயசில் அந்த இடத்துல கிணறு எடுக்கிற போர்வெல்ல எடுத்துகிட்டு போய் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு உகந்ததா? எத்தனை பேர் நம்ம சாப்பிட்றோம்? யாருமே ஆய்வு பண்ணுறதில்ல. ஏன்னா அவர் வந்து இந்தியாவில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலர் பார்த்தவர். எடுத்துகிட்டு போய் 5 லிட்டர் கொடுத்தா 15 நாள் கழித்து கிங் இன்ஸ்டியூட்டில் ரிப்போர்ட் கொடுப்பான் கவர்மெண்ட்டில். அதுக்கு ஒரு சிறு தொகை தான், இது உகந்தது அப்படின்னு. என்ன மாதிரி கொடுப்பாரு? ஹார்ட்னஸ், கிறிஸ்டல்னா என்னது? ஸ்டோனு. என்ன மாதிரி ஸ்டோனு? கண்ணாடி துகள்கள் அதிகபட்சம் இருந்தாலும் அது சொல்லிடும். இங்கே வந்து கண்ணாடி துகள், நமக்கு இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. இந்த ஒளி சேர்க்கை வருது, ஆகமம் இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த அல்ட்ரா வயலட் அதான் சொன்னேன், எதுவுமே தெரியாது.
இந்த யூவி சொன்னோம் பார்த்தீங்களா, இது அதிகபட்சமான தாக்குதல். 12 மணி வெயிலில் போய் வெயிலில் நில்லடான்னு சொல்லிட்டு நீங்கள் 12 மணி வெயிலில் போய் நின்னீங்கன்னா தவறாக போயிடும். கோர்ட்யார்டு என்னது, முற்றம். அந்த கோர்ட்யார்டை வந்து அதிகமாக காரைக்குடியில் நடுவில் வச்சுட்டானுங்க. அது எது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதுதான் காரணம். முற்றம் உள்ளது போட வேண்டியதுதான். அது எங்கே போடணுமோ அளவுக்கு மீறி போடக்கூடாது. அந்த கோர்ட்யார்டு வந்து 12 மைல் வெயில் வந்து ஒரு குளத்திலேயே பண்ணோம், பயம் மாறிடும். சார் அப்படி பார்க்கும்போது காரைக்கால் இந்த காரைக்குடி செட்டிநாடு வீடு அந்த சைடில் இருக்கவங்க தான் பணக்காரங்க. தாலியே 150 சவரன் 200 சவரனுக்குலாம் போடுறாங்களே சார். எல்லாம் போடுறாங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் புத்திர சோகம் அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? ரகசியத்தை சொல்லவா? சுகிவீரம் அதாவது எடுக்கிறாங்களா, தத்துப்பிள்ளை எடுக்கிறவங்க அந்த சமுதாயத்தில் அதிகம். இன்னொரு விஷயம்னா, ஒரு தலைமுறைக்கு மேலே அந்த வீடு மட்டும்தான் இருந்தது. 1000 ஜன்னல்கள் வீடு எல்லாம். அந்த வீட்டோட வரலாறு எடுத்து போய் ஆய்வு எடுத்து பார்த்தா ஒரு தலைமுறைக்கு மேலே அங்கே இருந்தவங்களே இல்லை. ரங்கூனில் இருந்தாங்க, மலேசியா இருந்தாங்க. சிவனுக்காக பண்ண ஒரே சமுதாயம் நகரத்தார் தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. தெற்குக்கும் வடக்குக்கும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சிவனுடைய விஷயத்தை கேட்டு பண்ணுறாங்க. மலேசியாலாம் அவங்க பெரிய ஆளுமையில் இருந்தாங்க. இதே போல் ஒவ்வொரு நாட்டில் காசியில் இன்றைக்கி காசி கோயில் இருக்குல்ல, விஸ்வநாதர், அதோட இது யார்? நகரத்தாரதோட இதுதான். வைத்தீஸ்வரன் கோயில் இருக்க தையல் நாயகி இருக்காங்களே, அவங்களுடைய குலதெய்வமே அவங்களுக்கு அதுதான். அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? காவேரி பூம்பட்டினம், புகார் நகரத்துலேருந்து ஆழிப்பேரில் அழிந்த சமுதாயம் அது. கண்ணகி, கோவலன், அது சிலப்பதிகாரம் படித்தவங்களுக்கு தெரியும். அவங்க இதெல்லாம் அழிஞ்சு மைக்ரேட் ஆகிறாங்க. எங்கடா மழையே இருக்காது, அழிவே இருக்காது, எங்கே மண்ணுன்னு. இது யார் சொன்னது? காரைக்குடி மண்ணை வந்து தேர்ந்தெடுத்த மண் யார்? இது வரலாறும் படிக்கணும், புவியிலும் படிக்கணும். இது வாசத்தில் இல்லை, இது எல்லாமே ஆன்மீகத்தில். யார் அது? சிவனே அவங்கள மூதாதையர்களுக்கு. ஏன்னா சிவமயம் சொல்லிட்டு தான் 3 கோடு போட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க செட்டிநாட்டில். அவங்க குறி கேட்குறாங்க. அசிரியரில் சொல்லப்பட்ட இடம் தான் அது காரைக்குடி. சார் இன்னும் ஒரு விஷயம் கூட நம்ம இந்த இது பற்றியே பேசிடலாம் சார். சிலருக்கு வந்து வீட்டில் பள்ளி இருந்தால் நல்லது, சித்தர்களுடைய வருகைன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாமா வரக்கூடாது சார்? 100% ஒரு நிலத்தில் மண்ணில், நான் முதல்ல சொன்ன எபிசோடில் சொல்லியிருக்கேன் வீடியோவில், பல்லி, நத்தை, பூரான், கற்பாம்பூச்சி இதெல்லாம் ஒரு மண்ணில் இருக்கணும். எறும்பு, அதுதான் உயிர் சத்து மண். இல்லைன்னா மலட்டு மண், வாழ தகுதி இல்லாத மண். இது எல்லாமே இருக்கணும். இவங்க ஒரு அருவறுப்புக்காக பல்லி வருதுன்னு நீ மஸ்கிட்டோ போட்டுப்போ, அது பாட்டு ஓரத்தில் இருக்குது. இதெல்லாமே இந்த பூமி பந்தில் மனிதன் வாழ்வதற்கு மட்டுமல்ல, பல பல்லுயிர்களும் வாழக்கூடியதுக்கு தான் இந்த படைக்கப்பட்ட பூமி பந்து. இவன் என்ன நினச்சிக்கிறான்? தனக்கு மட்டுமே சொந்தன்றான். கிடையவே கிடையாது. பல்லி இருக்கணும். குலதெய்வ வடிவில் வரும். ஒரு கருப்பு பல்லி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் தென்படுறான்னு அர்த்தம். வெள்ளை பல்லியில் திடீர்னு புள்ளி போட்ட கருப்பு பல்லி உடனே மரத்தில் போயிருக்குது மரபல்லி. திடீர்னு வந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு விட்டுட்ட, போய் தொடர்ந்து பண்ணுன்றது எச்சரிக்குது. சகுனம், நிமித்தம், பல விஷயம் எடுத்துக்கலாம். அப்படியே கட் பண்ணுறேன். போன வாரம் வேசார்பாடிக்கு போகிறோம் ஒரு வீட்டுக்கு. 1900 எப்பயோ வருஷத்தில் 63 வருஷம் ஆகிடுது, கம்ப்ளீட் ஆகிடுது. அந்த வீடு டெமாலிஷ் கண்டிஷனில் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு வேத படித்த குடும்பம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்ட விஷயத்தில் அந்த வீட்டில் என்ன எதுக்கு கூப்பிட்றாங்க? அது டெமாலிஷ் பண்ண போகிறாங்க. ஆஸ் அ பில்டராக ஒரு ஆலோசனை, வாஸ்து ரீதியாக ஒரு ஆலோசனை. அந்த ஏரியானவே வட சென்னையாச்சே, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். வேசார்பாடியா அப்படின்னு. அந்த இடத்துல அந்த காலத்தில் உயர் அதிகாரியாக இருந்திருக்கார். தாத்தா, பையன், இந்த பையன் 3ஆவது தலைமுறை. அவங்கெல்லாம் ஆந்திராவிலேருந்து வந்து செட்டில் ஆகினோம், உயர் அதிகாரியாக இருந்தவங்க. போன உடனே ஒரு தென்னை மரம் தான் கண்ணில் பட்டுது ஃபஸ்ட்டு வடகிழக்கில். சரி அதுதான் பார்த்து காம்பஸில் வச்சு பார்க்குறேன். 35 டிகிரி திரும்பி இருக்குது. 35 டிகிரி வடகிழக்கு திரும்பி இருக்குது. அப்போ வடகிழக்கில் இப்போ நான் ஒரு நாளும் ஆய்வில் எடுக்கும்போது அதோட வேலை அப்போ என்ன மாதிரி பண்ணுது பாருங்கள், நார்த் ஈஸ்ட்டு. சரி தென்னை மரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டோம். உள்ள மேலே மாடியில் வரும்போது படிக்கட்டு, உள் படிக்கட்டு. எங்கே? வடகிழக்கு. 5 ரூபாய்க்கு வாங்கின சிமெண்ட்டில் கட்டப்பட்டது சார். கிழவனார் சொல்கிறாரு, எங்கள் அப்பா பண்ணது. 5 ரூபாய் சிமெண்ட்டை எழுதி கொடுப்பாரு. பேங்க்கில் போய் 500 ரூபா ட்ராப் பண்ணனா
எனக்கு ஒரு எஸ்கார்டு போட்டு மேனேஜர் அனுப்ப வரோம் 63க்கு முன்னாடி 500 ரூபாய். எவனா பிடிங்கிட்டு போவான், பிரச்சனை ஆகிடும். 500 கேட்க ஒரு ஆள் அனுப்புவாங்களாம். அப்போனா அந்த 500 எவ்வளோ வேல்யூன்னு பார்த்துங்க. அப்போ வடகிழக்கில் இந்த படிக்கட்டு இருக்குது. போய் நின்ன உடனே நமக்கு தான் வைப்ரேஷன் வந்துடுமே. வடகிழக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ வரைக்கும் சேதாரமே இல்லை. அந்த படிக்கட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. படிக்கட்டு கட்டின விதமும் குவாலிட்டி பர்ஃபெக்டாக. ஆனால் சாஸ்திரத்தில் அடிபட்டு போச்சு. எக்ஸாக்டாக நார்த் ஈஸ்ட்டு அப்படி நின்ன உடனே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. பக்கத்தில் மாமி நிற்கிறாங்க. இப்படி இருக்க ஒரே பையன். என்னாச்சு, அதோட வேலையை அது காமிச்சிடுச்சு. அதுக்கு உண்டான, நான் என் பாஷையில் சொன்னால் இற தேடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடிக்கடி என் பாஷையில் சொல்லுவேன். அது இற தேடுறது உயிரை மட்டும் இல்லை, பல விஷயத்தை எடுத்து அதுக்கு உண்டானதை வேலை பண்ணிவிடு. ஆக வேண்டிய வயதில் திருமணமாக வேண்டியதை அது கொடுக்கல அந்த குழந்தைக்கு. 37 வயசில் இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி ஆயிருக்கு. ஓகே சார். அந்த வேலையை அப்போ பண்ணிடுச்சா. வடகிழக்கு படிக்கட்டு தென்னை மரமும் இருக்குது, 2 தென்னை மரம் இருக்குது. அதை விட இது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. சரி ரைட்டு, உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டு. இங்கே தான் ரகசியம், மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். நடக்கவே மாட்டுது சார். அந்த மாதிரி பல வீடுகள் நான் பார்த்துருக்கேன் சார். மருமக பொண்ணு இப்போ வந்துட்டு இப்போ ஊருக்கு போயிருக்குது. அது நான் இங்கே இருக்க மாட்டேன்னு அது வீடை இடித்து கட்டலான்னாலும் இப்படி போயிட்டு டிஸ்கஷனில் 5-6 மாதத்தில் எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இதுனா, அந்த பொண்ணுக்கு ஜோதிடம் மத்துப்படி, நல்லா படித்த பொண்ணு. ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் வேணும், நினைவாற்றல் வேணும் எல்லாருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய எம்ஏ எம்பில் கூட எந்த இடத்துல எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணுன்ற அந்த 6, 8, 12 இதுவா அதுவா நிறைய இருக்குது. அப்போ பார்க்கும்போது அந்த பொண்ணு இங்கே இது சரி கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிச்சு. அது ஒன்று சொல்லியிருக்குதான், இதை இடிங்க. ஆனால் இடிக்க விடல. இப்போ என்னை கூப்பிட்ருக்காங்க, ஆஸ் எ பில்டராக போகிறேன். நான் பார்க்குறேன், பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறேன். நார்த் ஈஸ்டில் ஸ்டேர்கேஸ், அப்படியே ஆப்போசிட் என்ன அது, தென்மேற்கு நைருதி பாகம். அப்படியே நம்ம பார்வையை பார்க்கணும். எங்கே இருக்குது, 3 மாடிக்கும் கழிவறை இருக்குது. கோச்சா சவுத் ஈஸ்ட்டு வரேன். சவுத் ஈஸ்ட்டை பார்க்குறோம், கிச்சன் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இன்னொரு மாடிக்கு போகிறதுக்கு அங்கே ஒரு படிக்கட்டை போட்டு வச்சுருக்காங்க தென்கிழக்குலையும். சரி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உடைக்க போகிறது, உதிர்ந்து போய் கிடக்குது. மெட்ராஸ் டெரஸ்ன்னு சொல்லக்கூடிய மரத்தால் போட்ட இது பழைய வீடு இருக்குது. ஆனால் உடைக்க விட மாட்டுது. சரி இந்த வடகிழக்கு இதெல்லாம் இருக்குது, இதுதான் தடுக்குது, மூதாதையர்கள் பித்ருலாம் இருக்குதுன்னா ஒரு ரகசியம். அந்த மாமி சொல்கிறாங்க, முனி ஓட்டம். இங்கே தான் ஒரு சூட்சம ரகசியம் இருக்குது சார். முனி ஓட்டம் இருக்குது நீங்கள் சொல்கிறது, அவங்க நிறைய வீடியோஸ் பாடலாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு முனி ஓட்டம் இருக்குது. ஒருவேளை அது அது தவறுதலெல்லாம் பண்ணாது, யாரையும் இது பண்ணாது. குறுக்களை இருந்தால் தூக்கி வச்சுட்டு போவோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் படுத்துன்னு இருக்காருன்னா காலைல எழுந்துச்சி பார்த்தா நான் இங்கே தான் நான் படுத்தேன், எங்கே என்ன இங்கே போனால் அது போகிற வழியில் படுத்திருந்தா மிதிச்சுட்டு அதெல்லாம் இல்லை, தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இது நம்ம கிராமத்திலே கேட்ட விஷயங்க. அப்போ முனி ஓட்டம் இருக்குது, இது உண்மைதான் சார். இது அவங்களுக்கு இந்த சாமிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, வழிபாடு இல்லை. ஆனால் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க முனீஸ்வரன் கோயிலில் போய் ப்ரேயரை போட்டு வந்திருக்காங்க. ப்ரேயரை போட்டுட்டேன். அப்போ தான் நான் சொன்னேன், அதனால தான்மா நான் வந்திருக்கேன், இது நடக்க போகுது, எந்த இதுவும் கிடையாது, அதுக்கும் இதுவும் பாதகம்லாம் கிடையாது. அது ஆஸ் யூஷுவல், அது அந்த காலத்தில் இருக்கும். முனி ஓட்டம் போன இடம் இருக்கும், அது இன்றைக்கும் இருக்குது. பல கிராமத்தில் இருக்குது, சென்னையிலேயும் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சுவாரஸ்யமாக நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது சார். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசணும். நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி மேடம்.